ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதி அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். புரோதசாம் ச முக்கியம் மாம். 24 வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானீனாமஹம் ஸ்கந்தः சரசாமஸ்மி சாகரः. அப்போ பகவான் ஒரு விபூதியாக சொல்லிட்டு வர்றார். நமக்கு ஜென்ரலாக இந்த அத்தியாயத்தில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா, சேனானீனாம் அஹம் ஸ்கந்தஹா, ஓ முருகன். அப்புறம் சரசாமஸ்மி சாகரஹா, ஓ சகரபுத்திரர்கள். அப்புறம் கங்கா மாதா. இப்படி அதில் மைண்டு போகும். அது தப்பு இல்லை, அது போகணும். பட் இதெல்லாம் என்னது, எல்லாமே நான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். அதை மறந்துடவே கூடாது. புரியுறதா? நீர் தேக்கங்களில் நான் சாகரமாக நான் இருக்கிறேன். ஓகே. போர் தளபதிகளில் ஸ்கந்தனாக நான் இருக்கிறேன். சரியா? அதை மறந்துடக்கூடாது. அப்போது எல்லா விஷயத்துலேயும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறார், ஒரு சில விஷயங்களை எடுத்து அந்த சிறப்பான அம்சத்தை எப்படி பகவான் நானாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறது தான் விபூதி யோகம். நாம் என்ன பண்ணிடணும் அப்படின்னாக்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அதை அப்ளை பண்ணிடணும். நாய் வாளுக்கு என்ன சிறப்பு? அதாவது வால் ஜென்ரலாக ஒரு உயிரினத்துக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? பூச்சி கீச்சி உட்காந்தா டப்பு டப்புன்னு அடித்து அதை இது பண்ணுறதுக்காக, அப்படி பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுறது. இன்னொன்று, அந்த உயிரினத்தினுடைய அந்த மர்மஸ்தானத்தை மறைக்கிறதுக்காக இருக்கும் வால். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நாயோடைய வாலில் பண்ண முடியாது. இதுதான் அப்படி சுருண்டு இருக்கும். மர்மஸ்தானமும் தெரியும். அது பூச்சி கீச்சிலாம் எதுவும் வர முடியாது. அப்போ என்ன சிறப்பு? நீ லைஃப்பில் பிரயோஜனமே இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரயோஜனத்தை எடுத்து காட்டுறதுக்காக பிரயோஜனம் இல்லாத நாய்வால் ஒன்று இருக்குது. புரியலையா? அப்படியே வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்கள். ரைட். அப்போது இது ஒரு ஒரு கவி, இதெல்லாம் பண்டிதர்கள் கவிஞர்கள்லாம் அந்த காலத்தில் ரொம்ப யோசிப்பாப்பல் இருக்குது. அதனால் அப்போது நீங்கள் எதை எடுத்துட்டாலும் அதனுடைய சிறப்பு சிறப்பு தான். இப்போது சொன்னோம் இல்லையா, இதை டைட் பண்ணணும் அப்படின்னா இத்தினூண்டு கம்பி, ஸ்க்ரூ ட்ரைவர் அது இருந்தால் முடியும், இல்லைன்னா முடியாது.
தட் இஸ் அதனுடைய சிறப்பு. கையால் பண்ணட்டுமா அப்படின்னா நகம்தான் உடையும். சரியா? அப்போது நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும்னா, எல்லாமே எல்லாவற்றுக்கும் அதனுடைய சிறப்பு இருக்கிறது. அதில் மிகுந்திருக்கக்கூடிய நமக்கு நன்னா படக்கூடிய மைண்டுக்கு டக்குன்னு அட்ராக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் எடுத்து கிருஷ்ணர் சொல்கிறார். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் சிறப்பு இருக்கிறது. அப்போனா என்ன, எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் கொண்டு வரணும். அதில் அடுத்தது கண்டினியூ பண்ணும். மஹர்ஷீனாம் ப்ருகுரஹம் கிராம்யஸ்மேகமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயः. மகர்ஷிகளில் நான் பிருகுவாக இருக்கிறேன். இப்போ பிரம்மாஜி படைக்கும்போது, சப்த ரிஷிகள் படைக்கும்போது அதில் ஃபஸ்ட்டு வருது வந்து பிருகு. பிருகு வந்து ரொம்ப பிருகு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மகரிஷி அப்படின்னா, அவர் வந்து மும்மூர்த்திகளையே போய் டெஸ்ட் பண்ணாராம். தெரியுமா? புராணத்தில் ஒரு கதை இருக்குது. இந்த பிருகு வந்து மும்மூர்த்திகள் வந்து இவளை டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எப்படி டெஸ்ட் பண்ணார் அப்படின்னா, அவளை வெறுப்பேற்றுறதோ இல்லை அவளுக்கு கோவத்தை வரவழைக்கிறதோ. முதல்ல பிரம்மலோகத்துக்கு போனாராம். பிரம்மாஜி உட்காந்துருந்தாராம். பிரம்மாஜி வந்து இது பண்ண டக்குன்னு அவர் கோவம் வந்துருத்தான் பிரம்மாஜிக்கு. அப்படின்னு சொல்லி பிருகு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சிவலோகம். இந்த மால் கேட்கணுமா, சும்மாவே கோபம் வரும் அவருக்கு. சிவபெருமானுக்கும் கோபம் வந்துருத்தான். அங்கேருந்து நேராக இதுக்கு வந்தார், பார்க்கடல் இதுக்கு வந்தார். மகாவிஷ்ணு பார்க்கறதுக்காக வந்தார். மகாவிஷ்ணு பார்க்குறாரு, கோபமே வரமாட்டேங்கிறது. என்ன பண்ணார், எட்டி விட்டார் மாறல. அப்போ மகாவிஷ்ணு கேட்குறார், சுவாமி என்ன சுவாமி எட்டி உதைக்கிற, இல்லை கால் வலிக்கலையா உங்களுக்கு? பாவம் கால் கொடுங்க, நான் பிடிச்சி விட்றேன் அப்படின்னாராம். இல்லையா? பெருமாள் ஜெயிச்சுட்டார் ரேஸில். அப்படின்னா என்ன, ஸ்திதி கர்த்தாவாக இருக்கால்ல, மெயின்டைன் பண்ணுறவா இருக்கால்ல, அபரிமிதமான பொறுமையோடு இருக்கணும். இல்லையா? கோச்சக்கூடாது. ஓகே, கோபத்தை பயன்படுத்துகிறோமா இல்லை கோபக்காரனா ஆறோமான்னு யாருக்கு தெரியும்? அவளுக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த மாதிரி ஆன்லைனில் நான் கோவப்படுறத பார்த்துட்டு கமெண்ட் அடிக்கிறவா இருக்கால்ல, அறவே முட்டாளவா, அறவே முட்டாள். ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு நான் கோவக்காரனாக சில விஷயத்த பேசுகிறேன்னா இல்லை கோவத்தை நான் அந்த இடத்துல கையாளுறேனான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். எங்களுக்கு சொல்லுங்க எப்படின்னா, நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? எனக்கு இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறியா? உனக்கு அந்த மாதிரி என் மேலே ரொம்ப சந்தேகமாலாம் இருந்ததுன்னா நீ படிக்க வர வேண்டாம். ஏன்னா சந்தேகம் இருக்கிற இடத்துல படிக்க முடியாது. சரியா? அதனால் உங்கள் ஆச்சாரியார் ரொம்ப கோவப்படுறார் அப்படின்னு ரொம்ப மரியாதைக்குரியவர் நம்ம ஸ்டூடெண்ட்கிட்டே போய் சொல்லலாமா? அறிவு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். என்ன பண்ண முடியும், போட்டோம். அப்போது அதாவது வேறு யார்கிட்டையாவது போய் கமெண்ட் அடித்தாலாவது பரவாயில்ல. அல்டிமேட்லி என்ன பண்ணியிருக்கார் அவர் அப்படின்னா, அவரை பற்றி ராங்கு ஸ்டேட்மெண்ட் வந்து அமைச்சிருக்கார், அவ்வளோதான். இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி மகாபெரிவா இந்த இடத்துல கோவப்படுறார் அப்படின்னு சொன்னாக்க உங்களை எப்படி பாப்பா? ஒன்றை தான் தப்பாக பாப்பா. எனிவே போட்டோம். அப்போது சரி, கோவம்னு உடனே அந்த இது ஞாபகம் வந்தது. அதனால் ஒருத்தர் கோவப்படுறதை வச்சு இன்னொருத்தரை ஜட்ஜு பண்ணுறது, அது பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து நாம் கோவப்படுறது வந்து தேவையா தேவையில்லையான்னு பாருங்கள். பகவான் சிருஷ்டியில் கோவத்தை கொடுத்துருக்கான், ஒரு ரீசனுக்காக கொடுத்துருக்கான். அது பண்ணோம். சின்மயாஜியோடைய கோபம் வந்து அவர் பயன்படுத்தலைன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாம்ராட் வந்து உருவாயிருக்காது. வேதாந்தத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் கீதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் வந்து இன்றைக்கி உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது சின்மயாஜியோடைய அந்த டிசிப்ளினோடைய நிறைய இடத்துல என்னென்னா, இந்த டிசிப்ளினை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்ல, அதை வந்து கோபமாக பார்க்குறா எல்லோரும்.
போட்டோம். அந்த மாதிரி. ஆனால் இங்கே மகாவிஷ்ணு எப்படி இருக்காராம்? மகாவிஷ்ணுவுக்கு தெரியும்ல கோபப்படுத்த வராரு அப்படின்னு. அதாவது இந்த மெயின்டெனன்ஸில் இருக்கிறவா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறான்னா ஏன் வரான், எதுக்கு வரான் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஜட்ஜு பண்ணணும். அதுக்கப்புறம்தான் வந்து நம்மளுடைய ரெஸ்பான்ஸே இருக்கணும். புரியுதா? அந்த மாதிரி மகாவிஷ்ணு வந்து பிருகு மகரிஷி வந்து இது பண்ணோடனே, பிருகு மகரிஷி எதுக்கு இது சொல்ல வரோன்னா, பிருகு மகரிஷின்னா அவருடைய ரிஷித்தன்மையிலையும் அவருடைய தபஸ்லையும் எவ்வளோ சிறந்தவராக உயர்ந்தவராக இருந்தால் லோகத்தினுடைய மும்மூர்த்திகளையே போய் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்கும். அதனால் வந்து ரிஷிகளில் நான் பிருகுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன, கிராம் அஸ்மி ஏகம் அக்ஷரம். கிராம் அப்படின்னா என்ன? கீர் அப்படின்னாக்கா கீஹி அப்படின்னா வார்த்தைன்னு அர்த்தம். கீஹி அப்படின்னா கீர்வாணி அப்படிங்கிறது யாருடைய பேர்? சரஸ்வதியோடைய பேர். கீர்வாணி நமோஸ்துதே அப்படின்னா என்ன? அக்ஷரங்களுடைய ரூபத்தில் இருப்பவளே அப்படின்னு அர்த்தம். கிராம் அஸ்மி ஏகம் அக்ஷரம். ஏகாட்சரம் அப்படிங்கிறது என்னது சம்ஸ்கிருதத்தில்? ஓம். ஓர் அக்ஷரம் கொண்டதில் நான் ஓங்காரமாக இருக்கிறேன். ஓம்காரத்துக்கு என்ன சிறப்பு? அந்த ஒரு சவுண்டு இருக்குல்ல, ஓம்ன்ற ஒரு சவுண்ட், அந்த ஒரு சவுண்டில் வந்து சிருஷ்டி இருக்குது, ஸ்திதி இருக்குது, லயம் இருக்குது. இந்த ஓம் அப்படிங்கிற ஓர் அக்ஷரத்திலிருந்து பிறந்து தான் மற்ற எல்லா அக்ஷரங்களும். எந்த சத்தமாக இருந்தாலும் அது ஓம்காரத்தில் ஒடுக்கம். இந்த ஓம்காரத்தை தான் பலவிதமாக வந்து சாஸ்திரத்தில் உபாசனை செய்யப்படுகிறது. இந்த ஓம்காரம் தான் வந்து மாண்டூக்கிய உபனிஷத், இதுக்கு அடுத்தது நம்ம படிக்க போகிற உபனிஷத். அந்த மாண்டூக்கிய உபனிஷத்தில் ஓம்கார உபாசனை இல்லை, ஓம்காரத்தை விசாரத்துக்கு எடுத்துக்க போகிறது. அந்த ஓம்காரம் நீ அப்படின்னு கன்க்ளூட் பண்ணும் அழகாக. அந்த ஓம்காரமாக நான் இருக்கிறேன். அப்போது அக்ஷரங்களில் சிறப்பானது எது அப்படின்னா ஏகாட்சரமான ஓம்காரம். அந்த ஓம்காரமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்கிறான். அப்புறம் என்ன? யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி. ஓகே, ஒவ்வொரு ஆன்மீக சாதகனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சாதனம் எதுனா ஜபம். ஏதாவது ஒரு ஜபத்தை எடுத்துக்கணும், ஒரு ஜபத்தில் இருக்கணும். ஜபம்னா என்ன? பாராயணம்னா என்ன? இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் 1000 பேர் பாராயணம் பண்ணுறது, இல்லை ஸ்ரீருத்ர பாராயணம் பண்ணுறோம். ஜபம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே நாமத்தை திருப்பி 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 சொல்கிறது. சரியா? அப்போது இதில் வந்து சில மந்திரங்கள் இருக்குது. சில மந்திரங்கள்னால் எனி ஜபம், அந்த ஜபத்தினுடைய அந்த மந்திரத்தினுடைய போட்டன்சி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணுன்னா அந்த மந்திரத்தை சித்தி பண்ணும். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க, இப்போ ஓம் நம சிவாய இருக்கு இல்லையா, எவ்வளோ அக்ஷரங்கள் வருது அதில்? நமசிவாயா பஞ்சாட்சரம். அப்புறம் என்ன பண்ணோம்? ஒரு அக்ஷரத்துக்கும் ஒரு லட்சம். இதுக்கு பேர் அக்ஷர லட்சம்னு பேர். அக்ஷர லட்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி நமசிவாய அப்படிங்கிறது 5 லட்சம் தடவை சொல்லணும். காயத்ரி மந்திரம்னா எவ்வளோ அக்ஷரம் இருக்குது? 24. அப்போனா என்ன? என்னோடய எய்ம் என்ன இருக்கணும் அப்படின்னா காயத்ரி வந்து 24 லட்சம் காயத்ரி கம்ப்ளீட் பண்ணும். அப்போ தான் அந்த மந்திரத்தினுடைய போட்டன்சி வந்து வெளியில் வரும். இட் வில் ஸ்டார்ட் கிவிங் யூ ரிசல்ட். 24 லட்சம் காயத்ரி நான் பண்ணிட்டேன்னா நீங்கள் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி போடுங்க. இத்தனை நாள் மட்டும் பூனல் போட்டதுலேருந்து நான் எவ்வளோ காயத்ரி பண்ணியிருக்கேன், இவ்வளோ தான் பண்ணியிருப்பேன் ஆவரேஜாக. அதில் ஒரு 25% மைனஸ் பண்ணிவிடுங்க. நான் தூங்கிண்டே சொல்லுவேன், கிளாஸ்லேயே தூங்கிண்டே கேட்குறோமே நம்ம இல்லையா? ஏன் அப்படின்னா கண்ணு மூடினா தூக்கம் வரும். இது வந்து ரூல் இது. அண்ட் இது வந்து பிரமாணஜன்யம். அதனால் இது தியான ஜன்யம் இல்லை. கண்ணை மூடிண்டு கிளாஸ் கேட்கக்கூடாது, கண்ணை திறந்துட்டு கிளாஸ். குருநாதர் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு 2-3 பேர் இருக்கா, இந்த மாதிரி முன்னாடி உக்காந்துப்பா. முன்னாடி வந்து இப்படி உக்காந்துன்றோம். அதுவும் முதுகெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி உக்காந்துப்பா. முதுகு குனியுமானா முதுகு குனியாது, தலை மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி ஆகிடும். அப்படின்னு அப்பப்போ நடுவில் இப்படி இப்படி தலையாட்டிட்டு அப்படியே இருக்கும்.
சொல்லி தூங்கின்னு இருக்கான்னு அர்த்தம். இதுதான் எப்போது அறிவு அடையிறோம் அப்படின்னா கண்ணு திறந்துருக்கணும், என்ன இல்லைன்னா தூங்கி போயிடுவோம். சரி, அப்போது இந்த ஜபம் அப்படிங்கிறது வந்து அக்ஷர லட்சம் அந்த மந்திரத்தினுடைய போட்டன்சி வெளியில் வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற எல்லா யஜ்யம் அப்படின்னு ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காசு நிறைய செலவழிக்கணும். அப்புறம் என்ன, உடம்பு ரீதியாக நம்ம கஷ்டப்படணும், காப்பு கட்டிக்கணும், ஒரு நாள் ரதத்தில் இருக்கணும், ஜப்பத்தும் போது கரெக்டாக இருக்கணும், வாத்தியார் எழுந்துரும்பார் எழுந்துக்கணும், உட்காருன்னா உட்காரணும், சுற்றி வானா சுற்றி வரணும், இதெல்லாம் பண்ணணும். இந்த எந்த தொல்லையும் கிடையாது ஜப்பத்தில். என்ன பண்ணோம், ஜபிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். திருப்பி 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 மைண்டில் அது வந்து ஜபிச்சுட்டே இருக்கணும். அப்போது அந்த மந்திரத்தினுடைய இது வரும். அப்புறம் என்ன, மைண்டுக்கும் வந்து பரம சாந்தம் கிடைக்கும். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போது யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி. அப்போது ஜகாரா ஜன்ம விச்சேதா. ஜகார ஜ ப அப்படின்னு 2 வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறான். என்னது, ஜகாரா ஜன்ம விச்சேதா. என்ன பண்ணுமா, ஜன்மத்தை அறுக்கக்கூடிய வலிமை கொண்டது இந்த ஜபம். அப்போது இருக்கிற எல்லா சாதனைகளிலேயே கிருஷ்ணர் எதை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா நாம ஜபத்தை தேர்ந்தெடுக்கிறார். புரியுறதா? அப்போ நாம ஜபத்துக்கு இருக்கக்கூடிய இது பண்ணோம். ஸோ ஜன்ம விச்சேதா பாப்ப விச்சேதா, அதனால் அதுக்கு பேர் ஜபம். நம்மளுடைய பாப்பங்கள் தீரும், மேலும் என்னுடைய ஆன்மீக சாதனைக்கு, ஆன்மீக பயணத்துக்கு, பிரமாணம் ஞானம் அடைவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் கண்ணை மூடின்னு கிளாஸ் கேட்டால் என்ன அர்த்தம்? சொன்னது காதில் விழலையா? ஓகே, கிளாஸ் இருக்கிறதுக்கு முதல்ல வந்து நல்லா தூங்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சீக்கிரம் படுத்துக்கு போயிடணும். ஓகே, அது வந்து ஒரு டிசிப்ளினாக கொண்டு வந்துடணும். ஏன்னா ஐ நோ த ஸ்ட்ரகிள். அந்த தூக்கம் வந்துட்டும் தூங்க முடியாமல் இருக்கிறது வந்து சிரமம். ஸோ ப்ளீஸ் கிவ் அ ஸ்பெசிஃபிக். நீங்கள் கிளாஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா இதுதான் முக்கியத்துவம் கொடுக்கறது. இங்கே வந்து உக்காந்துட்டேன் அப்படின்னாக்கா நான் கிளாஸ் எடுப்பேன். அதனால் வந்து நீங்கள் போட வேண்டிய எஃபர்ட் அது. சரி, ஓகே. அப்போது இந்த ஜபம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீக்கிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீக்கிடும். ஓகே, அப்போது ஏதாவது ஒரு ஜபம் இன்னி மட்டும் நான் எனக்கு எந்த ஜபமும் நான் இன்னும் எடுத்துக்கலை அப்படிங்கிறவா யார்? அம்மா, இங்கே கிளாஸ் ரூம்குள்ளே கூச்செல்லாம் படக்கூடாது, எனக்கு எந்த ஜபமும் இல்லை. ஓகே, அடுத்த கேட்டகரி தான் கஷ்டம். ஜப்பம்லாம் எடுத்துட்டேன், ஆனால் நான் பண்ணுறதில்ல. வேண்டாம், நீங்கள் கை தூக்க வேண்டாம், விடுங்க. சரியா? அப்போது ஜபம் ஒன்று இருந்தால் போகிறோம். இன்றைக்கி ராமாயணம் நமக்கு கிடச்சிருக்கு, ஒரு வால்மீகி மகரிஷி நமக்கு கிடச்சிருக்கார் அப்படின்னா அதற்கு காரணம் நாம ஜபம். ஓகே, துருவ சரித்திரம் நம்ம இன்றைக்கி படிக்கிறோம் அப்படின்னா துருவனால் இன்றைக்கி துருவ நட்சத்திரம் இருக்குது, துருவனால் எம்பெருமான் வந்து பூமிக்கு இறங்கி வந்தார்னா அதற்கு காரணம் நாம ஜபம். அதனால் நாம ஜபம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ஒன்று நாம ஜபம் வந்து பூர்ணமாக ஒருத்தனுக்கு யோக்கியத்தையை கொடுக்கும். நாம ஜபமே வந்து மோட்சத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறத மட்டும் பண்ண. நாம ஜபம் மேக்சிமம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை கிளாஸுக்கு வரவழைக்கும், உங்களை கிளாஸில் தொடர வைக்கும், கிளாஸில் சொல்கிற விஷயத்தை புரிகிற அளவுக்கு மைண்டை வந்து உருவாக்கும். வேறு என்ன வேணும் இந்த உலகத்தில்? இல்லை சுவாமி, பணம் கிடைக்குமா ஜபம் பண்ணால்? அதுவும் கிடைக்கும். அதுக்காகன்னு பண்ணேன்னா அது கிடைக்கும். புரியுறதா? அவ்வளோதான், என்ன பண்ணுறது. இந்த சக்கரை எறும்பு வந்துட்டு சுற்றி போட்டிருக்கிற தூவி இருக்கிற சர்க்கரையை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுத்தும், மேலே வச்சுருக்கிற லட்டு தெரியாது அவளுக்கு. புரியுறதா? அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்ன பூர்ண ஆனந்தத்தை வந்து மோட்சத்து மூலமாக தேடுன்னா பைசா வேணும், அது வேணும், இது வேணும்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். சரி, அதுக்கப்புறம் என்ன, ஸ்தாவரானாம் ஹிமாலயா. ஸ்தாவரானாம் ஹிமாலயா, மலைகளிலே நான் இமயமலை. இந்த பாட்டு இருக்குல்ல, காலங்களில் அவள் வசந்தம். அவள் இல்லை, அவன், ஈஸ்வரன். சரி, அவள்னா
அம்பாள்னு எடுத்துக்கணும். என்ன எங்காத்த அம்பாளான்னு கேட்கக்கூடாது, புரியுறதா? அம்பாள்லாம் லோகமாதா பரமேஸ்வரி, புவனேஸ்வரி. திருப்பி யார் அந்த புவனேஸ்வரின்னு கேட்கக்கூடாது. லோகமாதா நமக்கு எப்போவுமே லிமிட்டட்லேயே போய்டும் மைண்டு, சரியா? ஹிமாலயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கிரேட் பிளேஸ். ஏன் அப்படின்னா அந்த ஹிமவனுடைய புத்திரி தான் நமக்கு லோகமாதாவாக இருக்கா. யார்? பார்வதி, பர்வதராஜனுடைய புத்திரி பார்வதி, சரியா? அந்த பார்வதி அவர் வந்து பாவம் பொண்ணை மட்டும் கொடுக்காம என்ன பண்ணிட்டார், நைஸாக மாப்பிள்ளையை வந்து தன்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டார். சிவபெருமான் எங்கே இருக்கார்? வெள்ளிப்படி மலையில் தான் இருக்கார் அவர், சரிதா? நாராயணன் எங்கே இருக்கார்? பார்க்கடலில் இருக்கார். ஏன் பார்க்கடல் யார்? க்ஷீர சாகர தனையா, க்ஷீரசாகரத்தினுடைய புத்திரி யார்? மகாலட்சுமி. நாராயணன் எங்கே இருக்கார்? க்ஷீரசாகரத்தில் இருக்கார். 2 பேரும் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கா. புரியுறதா? பெஸ்ட்டு பிளேஸு மாப்பிள்ளைக்கு எந்த இடம்னா மாமனார் வீடு, புரியுறதா? அதனால் வந்து இன்னைக்கு கேரளாவில் நிறைய வீட்டில் வந்து கல்யாணமாகி போயிட்டான் பையன் அப்படின்னு தான் சொல்லுவாள். ஏன்னா அந்த அந்த மேட்ரியார்க்கிலாம் இருக்கு இல்லையா, கேரளாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. அது அப்புறம் ஒன்று அது என்னமோ ஒரு ஐயா வீட்டோட மாப்பிள்ளையாக போயிட்டேன் அப்படின்பா. நான் ஐயா ஏதோ ஒரு பக்கம் இருக்கணும், அவ்வளோதானே. ஃபேமிலி நல்லா இருக்கணும், அடுத்த சந்ததி வளரணும், தர்மம் வளரணும். இது எப்படி நடந்தால் என்ன? இது ஷாவனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இந்த பக்கம் பேசினா ஷாவனிஸ்ட்டுன்றுவான், அந்த பக்கம் பேசினா ஃபெமினிஸ்ட் அப்படின்டுவான். இல்லை இப்போ இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் ஆல்ஃபா மேல் அப்படின்னு. உங்களுக்கு ஒன்றும் தெரியல, நன்னா இருக்கும், பரவாயில்ல. நான் இந்த யூத்தோடு நிறைய பழகிறேன்னா நிறைய வந்து விதமாக கலராக சொல்லுவாள். போட்டோம். அஸ்வத்த சர்வ விருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதः கந்தர்வாணாம் சித்ரரதः சித்தானாம் கபிலோ முனிः. வெரி குட். இப்போது 26 அஸ்வத்த சர்வ விருக்ஷானாம், எல்லா விருட்சங்களில் எந்த விருட்சமாக நான் இருக்கேன்னு சொல்கிறாராம்? அரச மரமாக நான் இருக்கேன் அப்படிங்கிறார். அரச மரம்னா இந்த இடத்துல மட்டும் இந்த நம்ம ஊர்துவ மூல மதசாக்கம் இருக்குது இல்லையா, அதை மட்டும் நம்ம வந்து கட்டோபனிஷத்தில் பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு எக்ஸப்ஷன், அதை வந்து சம்சாரமாக சொல்லப்படுறது. பட் ஜென்ரலி அரச மரம் வந்து மிக மிக புண்ணியமான ஒரு மரம். அந்த மரத்தின் இடத்துல நீங்கள் என்ன வேண்டின்றாலும் நடக்கும். ஏன் அப்படின்னாக்கா அந்த அஸ்வத்த மரம் வந்து இட் இஸ் ஏ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மும்மூர்த்திகள். அக்ரதோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே, மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபின்னு அக்ரத சிவரூபாய விரக்ஷ ராஜாய தே நமஹ. விரக்ஷங்களுக்கெல்லாம் ராஜனாக விளங்கக்கூடியவர். அப்போ 2 மரம் நம்ம இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று என்ன மரம்? அஸ்வத்த மரம், அரச மரம். இன்னொன்று ஆலமரம். இது 2மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நான் வந்து அஸ்வத்த மரமாக நான் இருக்கிறேன். அப்போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அரச மரத்தை பார்த்தேன்னா அரச மரத்தோட பியூட்டி பாருங்கள். அது எங்கேயோ ஒரு காய் விழும், அந்த காயிலேருந்து ஒரே ஒரு இது உருண்டு ஏதோ ஒரு இடத்துல போகும். அது எப்படியோ காக்கா வாய்க்குள்ளே போகும். அந்த காக்கா வாய்க்குள்ளே போகிறது வந்து காக்கா எச்சம் மூலமாக ஏதாவது பில்டிங் மேலே விழும். அந்த பில்டிங் மேலே அந்த காக்கா எச்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரச மரத்தினுடைய பீஜம் 3வது மாடியில் அரச மரம் வளர ஆரம்பிக்கும். என்ன ஒரு வண்டர்! எங்கேயாவது 3வது மாடியில் காம்பவுண்டு அந்த வாலில் இருக்கு இல்லையா, செவுத்தில் வளருமா மரம்? அஸ்வத்த மரத்தினால மாத்திரம்தான் முடியும். அதே மாதிரி ஆலமரமும் வளரும். அஸ்வத்த மரம் வந்து நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இன்னொரு வீடு இருந்தது. எங்கள் வீட்டோட மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா அவளுடைய டேங்க்கு தெரியும். டேங்க்குள்ளேருந்து அரச மரம் வளருது.
எங்கே போட்டாலும் வளரும் போல் இருக்கு. சரி, அப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கே அஸ்வத்த மரத்தை பார்த்தாலும் என்ன பண்ணணும், கிருஷ்ணான். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது நமக்கு. என்ன, இப்போ ஒரு இடத்துல டக்குன்னு அரச மரம் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிடுங்கி போடணும். இல்லைன்னா அந்த காம்பவுண்ட் வாலே எடுத்துடும். ஐயோ இது மகாவிஷ்ணுன்னு சொல்லியிருக்காரு, இதை பிடுங்கி போடலாமா கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிடுங்கி போடலாம். சரியா? ஓகே. தேவரிஷி நாம்ச்ச நாரதா. நம்ம ஏதோ பெருமாளையே பிடுங்கி வெளியில் போடுற மாதிரி, அப்புறம் நமக்கு உடனே பைசாலாம் போயிடும், ஹெல்த் ஏதாவது ஆகிடும்னு நமக்கு எப்போ பேர் பயம். ஏன்னா பகவானை வந்து நம்ம வந்து ஒரு கொடுமைக்காரனாகவே நம்ம வச்சுருக்கோம். இந்த அரச மரமாக இருக்கக்கூடிய நாராயணனை வந்து நம்ம வந்து நிராகரித்தோன்னா அவர் நம்ம மேலே பழி வாங்கிடுவார். அவர் ஒன்றை மாதிரியா? நம்ம தான் வந்து ஒன்று மறைச்சி பார்த்தாலே அவனை ஏதாவது செய்கிறேன் பார் அப்படின்ட்டு ஒன்று நமக்கு. ஏன் பகவான் அப்படியா? பகவானுக்கு தெரியும், உனக்கு தொல்லையாக இருந்தால் நீ தூக்கி போட்டுரு, அவ்வளோதான். தேவரிஷி அதுக்குன்ட்டு வந்து கண்ட இடத்துல கண்ணு காண்ற இடத்துலலாம் மரத்தை வெட்டக்கூடாதுண்ணே. அதுக்குன்னு அந்த எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடாது. மரத்தை வெட்டாமல் மேனேஜ் பண்ணணும். தேவைப்பட்டு வெட்டிக்கிட்டு எதாவது பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அதுக்கு காம்பன்சேஷனாக 5 மரத்தை நட்டுறணும். நட்டுட்டேன்ப்பா அவ்வளோதான் அப்படி இல்லை, அது கொஞ்சம் வளர்கிற அளவுக்கு அதை பார்த்துக்கணும். தேவரிஷி நாம் ச நாரதா. நான் தேவரிஷிகளில் நாரதனாக இருக்கிறேன். நாரதர் அப்படின்னா அவருடைய பேருக்கே வந்து அற்புதமான ஒரு அர்த்தம் இருக்குது. நாரம் ததாதி இது நாரதா. நாரம்னா என்ன? தமிழில் நாரம்னு எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல நாரம் அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். நாரம்னா ஞானம்னு அர்த்தம். ஞானம் ததாதி, அதாவது இந்த ஹோல் ஞான பரம்பரா இருக்கு இல்லையா, இந்த ஹோல் ஞான பரம்பராலேயே இந்த நாலெட்ஜை வந்து எல்லாருக்கும் கொண்டு போகணும். நாலெட்ஜ் ஃபார் ஆல் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள்லாம் வந்து தலையில் தீப்பிடிச்சு இனி எனக்கு கர்மா தேவையில்லை, எனக்கு ஞானம்தான் வேணும், அந்த ஞானத்தை எனக்கு போதியுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து என்னை வந்து கேட்டதுனால நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா? இல்லை, நான் கிளாஸ் எடுக்கிறேன், தயவுசெய்து வாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு என்ன எதிர்பார்ப்புனா கொஞ்ச நாளில் அவங்க தலையில் தீ பிடிக்கும். ஐ மீன் அந்த ஒரு உக்ரம் ஞானம் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு. இந்த மாதிரி ஓப்பன் டு ஆல் இருக்குல்ல, இந்த ஞானத்தை எல்லாருக்கும் அவைலபிள் பண்ணணும், நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு பண்ணதனுடைய ஃபஸ்ட்டு பர்சன் யாருன்னா நாரதர். நாரதர் வந்து ரிஷி, தேவரிஷி மட்டும் இல்லை, அவர் ஒரு பிரம்மஜானி. அவர் யார்கிட்ட படித்தார்? சாக்ஷாத் ஸ்கந்தனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய சனத்குமாரர்கிட்ட படித்தார். அந்த விஷயத்தை நம்ம வந்து எப்போ பார்ப்போம்? மாண்டூக்கியம் பார்த்துட்டு சாந்தோக்கியத்தில் பார்ப்போம். அது ஒரு தனி இது. அந்த வித்யாவுக்கு பேர் என்னென்னா பூம வித்யான்னு பேர். கலைகள் 64 டாக்டரேட் பெற்றவர். அவருக்கு போதிக்கப்படுகின்ற வித்யை பூம வித்யை. அந்த பூம வித்யா என்ன? ஆத்ம வித்யா தான் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கல. அப்போது நாரதர் வந்து அப்புறம் என்ன? வீணா கான லோலஹா. யார்? பெருமாள். அந்த நாரதர் என்ன கானம் பண்ணுவார்? தம்பூரால் அந்த அவருடைய கானம் இருக்கு இல்லையா, அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்குமா எப்போவுமே வந்து. அதனால தான் நாராயணன். இந்த நாரதர் வந்து கலகமூர்த்தி அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி அவரை டவுன் பண்ணிட்டான். அது நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பண்ணாதீங்க. அவர் ரொம்ப பெரிய மகரிஷி, ரொம்ப பெரிய மகரிஷி, பிரம்மஜானி. அவரை போய் கலகமூர்த்தி நாரதர், ஏன்னாப்பா நாரதர் வேலை பண்ண வந்துட்டியா, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து படித்தவர்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏதோ விவரம் தெரியாதவா முன்ன நாரதா உனக்கு இங்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்டு பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். நாரதர் அப்படின்னு சொன்னாலே ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கந்தர்வானாம் சித்திரரதா. கந்தர்வர்கள் அப்படிங்கிறது வந்து அகெயின் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு காலனி. வித்தேஷா யக்ஷர்கள் அப்படிங்கிறது ஒரு எப்படி காலனியாக இருந்ததோ, கந்தர்வர்கள் அப்படின்னு ஒரு காலனி. இந்த சித்திரரதன் வந்து மகாபாரதத்துலேயும் வந்து பாண்டவர்கள் இடத்துல வரான். இதெல்லாம் நடக்கிறது. அது பெரிய கதை இருக்குது. சித்திரரதா. அப்புறம் என்ன? சித்தானாம் கபிலோ முனிகி. சித்தர்கள்னால் யார் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை சித்தி செய்தவர்களுக்கு பேர் சித்தர்கள்னு பேர். அப்போனா என்ன? தே வில் ஹவ் மிராக்குலஸ் பவர்ஸ். நம்ம ஊரில் புறையோடி போயிருக்கிற ஒரு ராங் நோஷன்
ஈவன் பூஜ்ய சுவாமிஜி கிட்ட படித்தவாளுக்கே வந்து இந்த ராங் நோஷன் நிறையா இருக்குது. மிராக்குலஸாக இருந்தால் அவன் ஞானி அப்படின்னு. நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். எனக்கு தெரிஞ்சு இன்னி மட்டும் பூஜ்ய சுவாமிஜி எந்த மிராக்கிளும் பண்ணலை. ஆனால் பூஜ்ய சுவாமிஜி மிராக்கிள் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லிட்டு போகிற கூட்டம் 1-4-5 இருக்குது. அது விட்டுருங்க. யூ டோன்ட் நீட் அ மிராக்கிள் டு ஃப்ரீ யூ. அப்போ தான் நம்புவேளா ஒருத்தர. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் ஞானம் மாத்திரம் இருக்கலாம், இது ஒரு கேட்டகரி. இல்லை வெறும் சித்தி மட்டும் இருக்கும், ஞானம் இருக்காது. அந்த சித்தியை அவளுக்கு தடையாக இருக்கும், அதை வந்து அவளை சம்சாரத்தில் வைக்கும். இப்போ சில பேருக்கு வந்து வாக் சித்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவள் வந்து ரொம்ப உத்தமோத்தமான ஜோஷியராக இருப்பாள். அவள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். அப்படின்னா என்ன, அந்த மந்திரம் அந்த விஷயம் வந்து அவளுக்கு சித்தியை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த விஷயத்தினால அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளை உயர்த்திக்கிறதுக்கும் பேரு புகழுக்காகவும் அப்படி பண்ணான்னா அதுவே அவளுக்கு தடையாக இருக்கும். அப்புறம் என்ன, இன்னொரு காலத்தில் அது இல்லாமையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது அவள் சம்சாரத்துலேருந்து தப்பிக்க முடியாது. அப்போ சித்திகள் இருக்கலாம், ஆனால் ஞானம் இல்லாமல் இருக்கலாம். சரி, அப்போ வெறும் ஞானம், சித்தியும் இருக்கலாம் ஞானமும் இருக்கலாம். அப்புறம் சித்தி இருக்கலாம் ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ரெண்டுமே இருக்கலாம். சித்தியும் இருக்கலாம் ஞானமும் இருக்கலாம். வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் வந்து சங்கர பகவத் பாதால். ஹி வாஸ் அ சித்தா ஆஸ் வெல் அஸ் ஞானம். ஆனால் நாம் எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, அவர் கொடுக்குற அந்த ஞானத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனால் பொதுவாக ஒரு லேமன் கிட்ட போனேன்னாக்கா, சங்கரருடைய பெருமையை சொல்லு, சங்கர ஜெயந்தி அன்றைக்கி சங்கரரை பற்றி 2 இது பாருங்க அப்படின்னாக்கா, அந்த துவாதசி அன்னைக்கு அந்த ஒரு கிரகிணியோடைய அந்த வறுமையினால் வாடினது, அந்த வறுமையினுடைய வாட்டத்தினால் அவருடைய மனசுலேருந்து ஏற்பட்ட அந்த கம்பேஷன் இருக்குல்ல, இதை சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவா, தங்க நெல்லிக்காய் கொண்டு வந்தார் அப்படின்னு. மிரக்கல்ல தான் அவர் கூடு விட்டு கூடு பாஞ்சார் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் என்ன, வானம் வழியாக வந்தார், இதெல்லாம் சொல்லின்னு இருப்பா. அதெல்லாம் வந்து அதாவது தேவையில்லாத விஷயங்கள், இன்சிக்னிஃபிகண்ட் சொல்கிறத விட ஞானத்துக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் இது இருக்குது. ஓகே. ஆனால் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார், சித்தே தத்புனரஷ்டதா பரிணதம் ஐஸ்வர்யம் அவ்யாகதம். நீங்கள் ஞானியாகி விட்டீர்களா, உங்களுக்கே இந்த உபாதியில் சித்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நினச்சதெல்லாம் சித்தி ஆகும் அப்படிங்கிறார். அது வேறு விஷயம். சர்வான் காமான் சகெல்லாம் சொல்லப்படுது. அப்போது ஞானம் மாத்திரம் இருந்து சித்தி இல்லாமல் இருக்கலாம், சித்தி மாத்திரம் இருந்து ஞானம் இல்லாமல் இருக்கலாம், சித்தியும் இருந்து ஞானமும் இருக்கலாம். 4வது கேட்டகரி ஒன்று இருக்குது. என்னது, நாம தான் சுவாமி அப்படி. என்னது, அப்படி இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஞானம் இருக்குது, நன்னா படிச்சுன்னு இருக்கேன், அதனால ஞானம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. சித்தியும் இல்லை ஞானமும் இல்லை அப்படின்னு. கபிலர், இந்த கபில மகரிஷி அப்படிங்கிறவர் வந்து சித்தர் மட்டும் இல்லை, இவர் ஞானியாகவும் இருந்தார். இந்த கபிலர் வந்து சாங்கிய சாஸ்திரத்தை கொடுத்த கபிலர் அல்ல. இந்த கபிலர் ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடிய கபிலர், ஞானியாக இருந்தவர். பிரம்மஞானத்தை வந்து தன்னுடைய தாயாருக்கு உபதேசம் பண்ணவர். தன்னுடைய தாயாருடைய பேர் வந்து தேவஹூதி அப்படின்னு பேர். தேவஹூதிக்கு கபிலர் வந்து இது பண்ணுவார். இன்ஃபேக்ட் கபிலர் வந்து சாக்ஷாத் நாராயணனுடைய அவதாரம்னு சொல்லப்படுறது. அவர் கபில வாசுதேவன், அவர் பேரே கபில வாசுதேவர். ஸோ கபில தேவஹூதி சம்வாதம் நமக்கு எப்போது டைம் இருந்தால் நம்ம எடுக்கலாம் ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து. சரியா? அப்போது அந்த மாதிரியான இருக்கக்கூடிய முனி, அந்த எல்லாம் எப்படி அந்த கபில முனியாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன, உச்சை ஸ்ரவசமஸ்வானாம் வித்திமாமமிருதோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். 27, 28 இருக்கு இல்லையா, அதையும் படிச்சுடுறேன். ஆயுதானாமஹம் வஜ்ரம் தேனுநாமஸ்மி காமதுக் பிரஜனச்சாஸ்மி கந்தர்பஹ சர்பானாமஸ்மி வாசுகிஹ
அப்போ இந்த 2 ஸ்லோகத்தினுடைய ஃபோக்கஸ் எது அப்படின்னாக்க, சமுத்திர மந்தனம். நீ சனாதன தர்மி அப்படின்னாக்க கங்கா அவதரணத்தினுடைய கதையும் சமுத்திர மந்தனத்தினுடைய கதையும் தெரிஞ்சே ஆணும். இல்லைனாக்கா பேசிக் இந்த 2 விஷயம் தெரியணும். சரி, அப்போது இந்த சமுத்திர மந்தனம் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் வந்தது. சமுத்திர மத்தனம் அப்படின்னா என்ன? சமுத்திர மத்தனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரே தரித்திரமாக ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணால் தேவர்களும் அசுரர்களும் எல்லோரும் சேர்ந்து கமான் லெட்ஸ் டூ சம்திங் டு மேக் அவர் செல்ஸ் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரத்தை இப்போ போய் எல்லாம் சமுத்திரத்தில் ஓட்டை போட்டு ஆயிலெலாம் எடுத்துகிட்டு இருக்கால, அதெல்லாம் ஒரு துணுக்கு தான் வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ஐட்டம்காக போகிறான். அந்த காலத்துலேயே புராணத்தில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, கண்ணா உனக்கு நிலத்தில் எதுவுமே இல்லாமல் போயிடுத்து அப்படின்னா நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சொத்து பதிஞ்சிருக்கு எங்கள் சமுத்திரத்துக்குள்ளே. இது ஃபிசிக்கலாக நமக்கு புரியறதுக்காக. சமுத்திர மத்தனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனசுன்ற சமுத்திரத்தை ஒரு மத்தனம் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து என்ன வரும்? மனசை கடைஞ்சோன்னா என்ன வரும்? மனசை கடைஞ்சோன்னா, ப்ராப்பராக கடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு முடிஞ்சுட்டா, டைம் ஆகிடுதா, மொபைல் டேட்டா முடிய போடுது அப்படின்னா அது சார்ஜ் ஆகிடுதா? இல்லை, சரி, ஓகே, ரைட், முடிச்சுடு. நான் முடிக்கணும், அவ்வளோதானே. அப்போ மனசை கடைஞ்சால் 2 விஷயம் வெளில வரும். ஒன்று, மனசில் இருக்கிற கஷாயம் வெளியில் வரும். இல்லை, இந்த மனசுலேருந்து அமிர்தம் வெளில வரும். இப்போ நம்ம இங்கே படிச்சுட்டு இருக்கிறதுலாம் எதுக்கு அப்படின்னா, அந்த 2மே வெளியில் வந்தானும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2மே வெளியில் அந்த கஷாயமாக இருக்கக்கூடிய ஆலகால விஷத்தையும் நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கும். அது மூலமாக, அந்த டீல் பண்ணுறது மூலமாக என்ன கிடைக்கும்? அதை டீல் பண்ணால் தான் அமிர்தத்துவம் கிடைக்கும். சரியா? இதனுடைய இண்டிகேஷன் தான். அப்போது எப்படி கங்கா மேலேருந்து எப்படி அவர் வாய் வழியாக குடித்து திருப்பி காது வழியாக கேட்டு அந்த விஷயம் ஜன்னு மகரிஷி மூலமாக, அதுவும் ஒரு ஞான பரம்பரையை குறிக்கிறதோ, இந்த சமுத்திர மத்தனமும் ஞானத்தை மத்தனம் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதோடைய பாவார்த்தம் என்ன, அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் ஐட்டம்லாம் வெளியில் வந்தது, அது சம்பந்தமான ஸ்டோரிலாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.